கொஸ்டின் இப்படி கேட்டான்னு வச்சுக்கோங்க, நேண்டு கேட்டுக்கு வர அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டுனா மல்டிப்ளிகேஷன் டாட்டு ரெண்டு இது இருக்குது. ஸோ ஏ டாட் பி. நேண்டுனா பார் ஓ இஸ்கல் டு ஏ நாட் பி பார். இங்கே நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 2 இன்புட் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது ஏபி 2 இன்புட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே டாட் இருக்குது. ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ப்ளஸ்ஸுனா பிமாஸ் சீரீஸில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். டாட்னா பிமாஸ் பேரலில் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போ மேலே இருக்கிறது பிமாஸ், கீழே இருக்கிறது என்மாஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிமாஸாக இருக்கும். இப்போ வரைய போகிறது வந்து ஸ்கீமேட்டிக் டயக்ராம். அதுக்கப்புறம் தான் ஸ்டிக் டயக்ராம் வரையணும். சரியா? ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வரையும். ஃபஸ்ட்டு விடிடி. பிமாஸ் எப்படி இருக்கணும்? டாட்னா பேரலாக இருக்கணும். அப்போ 2 பிமாஸ் போடும். 1 2. சரியா? பிமாஸ்னு எப்படி இருக்கணும்? இதில் ஒரு டாட் வச்சு இப்படி இருக்கணும். இது எல்லாமே கிளியராக நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துருங்க. ஸோ இப்போது இது வந்து சீரீஸில் பேரலில் போட்டாச்சு. பிமாஸ் பேரலல். இப்போ டாட்னா ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இங்கேருந்து இப்படி போட்டு இதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும். ஒய். போன சம்பளம் அவுட்புட் போடன்னு நினைக்கிறேன். சரி கிடக்கட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிமாஸ் பேரலல்னால் என்மாஸ் வந்து சீரீஸாக இருக்கும். சரியா? ஸோ என்மாஸ் வந்து சீரீஸாக 2 இன்புட்டு தானே. சரியா? இது என்மாஸ். இதை எழுதிக்கலாம். என்மாஸ் கிரவுண்டு மறக்காமல் போட்டுருங்க. இது ஏ, இது பி, இது ஏ, இது பி, இது பிமாஸ், இது பிமாஸ். மேலே இருக்கிறது வந்து சோர்ஸு ட்ரெயினு, கீழே இருக்கிறது ட்ரெயினு சோர்ஸ், ட்ரெயினு சோர்ஸ், சோர்ஸு ட்ரெயின். இதுதான் ஸ்கீமேட்டிக் டயக்ராம். இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வச்சு நம்ம ஸ்டிக் டயக்ராம் வரையலாம். ஸ்டிக் டயக்ராம் ரொம்ப சிம்பிள். அதாவது பார்த்திங்கன்னா 2 கரும்பு இப்படி தானே இருக்கும். கரும்பு அப்புறம் 2 இரும்பு வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஏன்னா தண்டர் எப்படி இருக்கும்ல, தண்டர் சிம்பிள். அந்த எஸ்ஸை கம்ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்? இப்படி ஒரு சிம்பிள் வரும். அதுதான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். 2 இரும்பு. ஸோ இது வந்து விடிடி. எந்த சைடு போட்டாலும் ஒன்று. இது விடிடி, இது கிரவுண்டு, இது பி, இது என். இப்போது 2 துரும்பு போடணும். எத்தனை துரும்பு? நம்பர் 2 இன்புட் இருக்குது. ஸோ ஏபி இன்புட்டாக 2 மேட்டர் இருக்குது. சும்மா இதெல்லாம் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க. 2 பெட்டி போடும். இது தச்சாகக்கூடாது. சரியா? இப்படி போடணும். நான் எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த சேனல் வளர்ந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் துரும்பு வந்து பேக் ஸ்லாஷ். சிம்பிளானா இப்படி பின்னாடி விழும். பின்னாடி போச்சுன்னா அது பேக் ஸ்லாஷ், முன்னாடி போச்சுன்னா அது ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இது தெரிஞ்சு வச்சிடும். சரி, இப்போ வந்து கதைக்கு இருந்தாச்சா. இனி இது வந்துன்னா இது ஏ, இந்த ஒரு கட்டை பி, இந்த துரும்பு 2 துரும்பு பி. சரியா? இனி வரையணும். எங்கே சோர்ஸு போடணும், எங்கே ட்ரெயின் போடணும். இப்போ இந்த 2 சோர்ஸுமே தனியாக இருக்குது. ஏக்கு பிக்கும் தனியாக இருக்குது. ஓகே, பி இது. அப்போ நம்ம சோர்ஸை இப்படி போடலாமா? இதில் என்ன போடணும்? இது கீழே பார்ப்போமா? இந்த 2 ட்ரெயினும் 2 பிமாஸோடைய ட்ரெயின் வந்து காமனாக வந்து சேர்ந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல ட்ரெயின் தான் வரும். சரியா? இங்கே சோர்ஸ் வரும். இங்கே சோர்ஸு ட்ரெயினு சோர்ஸு. ஏன் சொல்கிறேன்னா 2 பிமாஸோட ட்ரெயினும் சேர்ந்து வருது. ஸோ அப்போ 2 பிமாஸ். இது வந்து பிமாஸோட 2 ட்ரெயினும் சேர்ந்து வந்து ஏயோடைய ட்ரெயினுக்கிட்ட போகுது. இதுதான் ஏ துரும்புடைய ட்ரெயினுக்கிட்ட போகுது. ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் முதல்ல இருந்து வரேன். இல்லை, நான் நோட்டில் வரேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ நம்ம சேனல் க்ரோத்தை கண்ணு வச்சுட்டாங்க போல். நான் வந்து 2 வாட்டி கீழே போட்டேன். இதில் வச்சேன்னா அது சரக்குன்னு கீழே வந்துட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். 2 கரும்பு, இது விடிடி, இது ஜிஎன்டி. 2 துரும்பு 2 இரும்பு, 1 பி 1 என். அப்புறம் 2 துரும்பு வரைகிறோம். 2 துரும்பு. வித்தியாசமாக நம்ம சொல்லி தரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் அரியர் வந்துடும். சரியா? இது வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக பேக்வர்ட் ஸ்லாஷ் பண்ணணும். ஏபி சிம்பிள். கண்டிப்பாக ஒரு இதில் சோர்ஸ் வந்துடும். ட்ரெயின் வந்து சோர்ஸு ட்ரெயின். இங்கே வந்து ட்ரெயினு சோர்ஸு வருமா இல்லை சோர்ஸு ட்ரெயின் வருமாங்கிறத கொஷினை பார்த்து முடிவு பண்ணலாம். இந்த அவுட்புட்டை பாருங்கள். அவுட்புட்டுக்கிட்ட என்ன இருக்குது? 2 பிமாஸோடைய ட்ரெயினுமே ஒரு இதுக்கு இருக்குது. அப்போ 2 பிமாஸ், இதான் பிமாஸோடைய 2 ட்ரெயினும் சேர்ந்து வந்து
எங்கே போகும்? ஏயோடைய என்மாஸ் ஏயோடைய ட்ரெயினுக்கு போகும். இதுதான் என்மாஸ். என்மாஸுடைய ஏ, இது வந்து ஏ சரியா, என்ன இருக்கா ஏ, அதோட ட்ரெயின்கிட்ட போகுது. கை வர நடுங்குது. ஏ அம்மா. ஓகே, என்மாஸுக்கிட்டோடைய ட்ரெயினுக்கிட்ட போகும். அப்போ இங்கேயும் போடணும் ட்ரெயின், சோர்ஸ், ட்ரெயின், சோர்ஸ். நம்ம இந்த சைடு தள்ளி தான் போடணும். சரி, கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அதுக்கப்புறம் சோர்ஸு போட மாட்டேண்ணா. என்ன சோர்ஸு? சோர்ஸ் ஏ கிட்ட வருது, இதுக்கிட்ட போகுது. இது பிமாஸுடைய பிமாஸ் இருக்கா, பிமாஸுடைய சோர்ஸு விடிடி கிட்ட போகுது. இது விடிடி, இது சாரி, இது விடிடி சோர்ஸ் கிட்ட போகுது. அடுத்த பாருங்கள், அதே விடிடி பியோடைய இதுக்கு போகுது. பிமாஸில் பியோடைய சோர்ஸுக்கு போகுது. சோர்ஸ் சிம்பிள், இது ஒரு மேட்ரே கிடையாது. அப்புறம் கிரவுண்டுக்கிட்ட பாருங்கள், கிரவுண்டு என்ன போகுது? பி மாஸுடைய, அதாவது என் மாஸ் பார்க்க நேரம் பி வந்து பியோடைய சோர்ஸு கிரவுண்டுக்கு போகுது. என் மாஸ் பார்க்க நேரம் பி என்ன இருக்கா, பியோடைய சோர்ஸ் கிரவுண்டுக்கு போகுது. இவ்வளோ தாங்க படம். உங்களுக்காக அழகாக எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுலலாம் பியூஎன் பிடிஎன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ பியூஎன்னா புல் அப் நெட்ஒர்க், பிடிஎன்னா புல் டவுன் நெட்ஒர்க். மேலே இருக்கிறது எப்போவுமே பி மாஸ். அப்போ பி மாஸ் வந்து எப்படி இருக்குங்க, பேரலாக இருக்குது. கீழே வந்து என் மாஸ் இங்கே வந்து சீரியஸாக இருக்குது. ஸோ ஸ்கீமேட்டிக் டயக்ராம் போட்டுட்டு இந்த டயக்ராம் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா.